நமோ நம சத்குருभ्यो நமோ நமः. நமோ நம சத்குருभ्यो நமோ நமः. கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. சத்குருநாத் மகாராஜ கீ ஜெய். கிருஷ்ணா குருவாயூரப்பா. ஆதித்யஸ்ய கதாகதைர் அகரகர் சம்க்ஷீயதே ஜீவிதம் व्यापारैर्बहुकार्यभारगुरुभिः कालोऽपि न ज्ञायते दृष्ट्वा जन्मजरा विभक्तिमरणं द्रासस्य नोपद्यते पीत्वा மோகமயீம் பிரமாதமதிரா உன்மத்தபூதம் ஜகத் அப்படின்னு பத்ருஹரி அப்படிங்கிற ரிஷி வைராக்கிய சதகம் அப்படிங்கிற கிரந்தத்தில் சொல்றார். இதுக்கு என்ன அர்த்தம்னா, ஒவ்வொரு நாளும் காலையில் சூரியன் உதயமாறுது, சாயங்காலம் அஸ்தமிக்கிறது இல்லையா? அப்படி நடந்துடுத்தானால் இந்த மனுஷன் அதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, என்னுடைய ஒரு நாள் ஆயுசு போயிடுத்து. ஒவ்வொரு நாளும் சூரியன் உதயமாகி அன்றைய தினம் அஸ்தமனம் ஆனவுடனே என்னோட ஒரு நாள் ஆயுசு போயிடுத்து அப்படின்னு இந்த மனுஷன் தெரிஞ்சுக்கணும். அப்போ நித்தியபடி ஜீவிதத்துல இந்த மனுஷன் எதை நோக்கி பயணிக்கிறான் அப்படின்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்னு சொல்லுவா. எல்லாருக்கும் ஒரே சத்தியத்தை சொல்லணுமானால் எல்லா மனுஷனும் ஒவ்வொரு நாளும் தனது சாவை நோக்கி பயணிக்கிறான். அதான சத்தியம். அதுக்கு வேற ஏதாவது பேரை எப்படி சொல்ல முடியும்? ஒவ்வொரு மனுஷனும் தனது சாவை நோக்கி பயணிக்கிறான். அப்போ ஒவ்வொரு நாளும் சூரியன் அஸ்தமனமாக இவனுடைய ஒவ்வொரு நாள் ஆயுசும் போயிட்டே இருக்கு. சரி, பிறந்துட்டோமானால் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் இறந்துதான் ஆகணும். சரி, இருக்கிறதுக்குள்ள சாகிறதுக்குள்ள ஏதாசக்தி சதவீதமாவது நாம சுகமா வாழ்ந்துடலாமா அப்படின்னு இந்த மனுஷன் நினைச்சு பகுகாரியங்களை பண்றான், பகுமுயற்சிகளை பண்றான், பகு பிரயத்தனங்களை பண்றான். வாழ்ந்துடலாமா அப்படின்னா இந்த ரிஷி முடியாதுங்கிறார். ரிஷி சொல்ல வேண்டாம், நம்ம அனுபவத்திலே பார்த்துக்கலாமே. இந்த ரிஷி என்ன சொல்றார்? ஜரா விபக்தி மரணம், வயோதிகம் உன்னை கஷ்டப்படுத்திடும்பா, விபத்து வந்துடும்பா லோக வாழ்க்கையில. விபத்துனா ஆக்சிடென்ட்னு அர்த்தம் இல்லை. விபத்துக்கு என்ன அர்த்தம்னா, நாம எதிர்பார்க்காத சமயத்துல, எதிர்பார்க்காத அளவுல, எதிர்பார்க்காத இடத்திலிருந்து எதிர்பார்க்காத ரீதியில பிரச்சனைகள், கஷ்டம், துன்பம் நம்மளை தாக்கும். இனிமே எப்படி வாழ போறோங்கிற அளவுக்கு அந்த பிரச்சனை இருக்கும். இது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரீதியில தாக்கும். இதுக்குதான் விபத்துன்னு பேர். அப்போ ஒரு பக்கம் மனுஷனுடைய ஆயுசு போயிட்டே இருக்கு, மற்றொரு பக்கம் இருக்கிற ஆயுசுக்குள்ள யதாசக்தி சுகமா வாழ்ந்துடலாமான்னு இந்த மனுஷன் பகுப்பிரயத்தனம் பண்றான் இல்லையா? அதுவும் சாத்தியம் இல்லை. ஏன்னா பிரச்சனைகள், கஷ்டங்கள், துன்பங்கள் அவனை தாக்கிண்டே இருக்கு. இப்படி இருக்கக்கூடிய மனுஷ வாழ்க்கையில இருக்கிறதுக்குள்ள எனக்கு கிருஷ்ண பக்தியை சம்பாதிச்சுடணும், எனக்கு கிருஷ்ண சரணத்தை நான் பார்த்துடணும், கிருஷ்ணனை பிரத்யக்ஷமா பார்த்துடணும், எனக்கு வைராக்கியம் வேணும், எனக்கு ஆத்ம சாட்சா்காரம் வேணும். அப்படிலாம் இந்த மனுஷன் ஆசைப்படுறானா அப்படின்னு கேட்டா, அதுக்குதானே இந்த மனுஷ ஜென்மா. அதுக்குதானே இந்த மனுஷ ஜென்மா. ரொம்ப துர்லபமான இந்த மனுஷ ஜென்மா கிருஷ்ண பக்தியை சம்பாதிச்சுக்கிறதுக்கு தானே. இதெல்லாம் இவன் ஆசைப்படுறானா அந்த மனுஷன் அப்படின்னா, இது மாதிரி எல்லாம் ஆசைப்படுறதுக்கு அவனுக்கு டயமே இல்லாம ரிஷி என்ன சொல்றார்? பகுகாரிய பார குருபிகி, பகுகாரியங்கள்ல ரொம்ப பிஸியா இருக்கானா. அதனால இது மாதிரி கிருஷ்ண பக்தி வேணும், ஞானம் வேணும், இதெல்லாம் ஆசைப்படுறதே இல்லையா அவன். அதுக்கெல்லாம் டயமே இல்லையா. வெவ்வேறு காரியங்கள்ல ரொம்ப பிஸியா இருக்கானா. இப்படி துர்லபமான மனுஷ ஜென்மா நமக்கு கிடைச்சிருக்கிறதே கிருஷ்ண பக்தியை சம்பாதிச்சுக்கிறதுக்காக தான். இதே ஜென்மால ராதையையும் கிருஷ்ணனையும் பிரத்யக்ஷமா பார்க்கறதுக்காகத்தான், கிருஷ்ண சரணத்தை அடையறதுக்காகத்தான். அப்படி சத்தியம் ஜொலிச்சுன்னு இருக்கும்போது இப்படி நம்ம லௌகீகனா வாழ்றோமேன்னு இந்த மனுஷனுக்கு தோணலையா? இப்படி வாழ்ந்துருக்கோமேன்னு தோணலையா? இது தப்பான ஜீவிதமாச்சேன்னு தோணலையானா தோணலை. ஏன் தோணலைன்னா, ரிஷி சொல்றார், கழுத்து முட்டை சாராயம் குடிச்சவனுக்கு இடுப்பு வேஷ்டி இருக்கா விழுந்துடுத்தான்னு தெரியாதான். நான் குடிச்சதும் இல்லை, எனக்கு அப்படி நேர்ந்ததும் இல்லை. நான் எங்க ஊத்துக்காடு கிராமத்துல நிறைய பார்க்குறேன், இந்த மாதிரி நிறைய பார்த்துருக்கேன். அவள் ரோட்ல லிட்ரலி இடுப்பு வேஷ்டி கீழே விழுந்து அது ஏதோ ஒரு அலௌகிகமான போதையில இப்படி அப்படி சஞ்சாரம் பண்ணிட்டு போவான். எனக்கு அவளை பார்க்கும்போது எனக்கு கூட பொறாமையா இருக்கும். இவாளுக்கு எந்த அளவுக்கு சரீரப்பற்று இல்லை பாரு, இது மாதிரிலாம் நமக்கு எப்போ வரும் அப்படின்னு பொறாமப்பட்டது உண்டு. ஆனால் பார்த்துருக்கேன்.
சொந்த அனுபவம் ஒன்றும் இல்லை, கண்ணால பார்த்துருக்கேன். அது மாதிரி இந்த லௌகீகனா வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த லோக ஜனங்கள் ஒரு போதை ஒன்று சாப்பிட்டுருக்கலாம், அதனால தெரியலையா. அது என்ன போதைன்னா ரிஷி சொல்ற, பீத்வா மோகமயம் பிரமாதம் அதினா, மோகம் அஜ்ஞானம்ங்கிற சாராயத்தை கழுத்து முட்டை இந்த ஜீவன் இந்த மனுஷன் குடிச்சிருக்கானா. அதனால இந்த மனுஷ வாழ்க்கை அல்பமானது, அனித்தியமானது, துக்கமானது, இருக்கிறதுக்குள்ள கிருஷ்ண பக்தியை சம்பாதிச்சுக்கிடணும்னு இவனுக்கு தோணாததுக்கு காரணம் கழுத்து முட்டை இந்த மோகம்ங்கிற போதைய சாராயத்தை குடிச்சிருக்கானா. இந்த போதை, இந்த மோகம் ரொம்ப டீப்பா உள்ள போய் உட்காந்துருது. அது ஒரு 70-80% கம்ப்ளீட்டா வெளியில வந்தா தான், இன்னைக்கு வேணா குருவாயூர்ல போய் சேவிச்சுட்டு வருவோமா, இன்னைக்கு வேணா பிருந்தாவனம் போவோமா, இன்னைக்கு வேணா ஊத்துக்காடு போவோமா, இன்னைக்கு வேணா பக்கத்துல தானே கதை நடக்கிறது, ஒரு 1/2 மணி நேரம் போய் கதையில உக்காந்துட்டு வருவோமா, இப்படி எல்லாம் தோணணும்னாலே உள்ள டீப்பா போய் உட்காந்துருக்கு பாருங்க அந்த மோகம்ங்கிற போதை. அது ஒரு 70-80% வெளியேறி இருக்கணும். கம்ப்ளீட்டா வெளியேறினாதான் நமக்கு கிருஷ்ண தரிசனம் கிடைக்கும், நமக்கு பிறப்பிறப்பு இல்லாத கோலோக வாசம் கிடைக்கும், ராதா கிருஷ்ண கதிர்மமேன வாழ முடியும். அது எப்படி வெளியில போகும்னா, வெளியே போக வச்சுக்கிறதுக்கு நாம ஒன்றும் பண்ண முடியாது. இந்த உலகம் செம்மையா நம்மளை அடிச்சுதுன்னு வைங்களேன், அப்போ வலிக்கும், நமக்கு வலிக்க 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 உள்ள இருக்கிற மோகங்கள் எல்லாம் வெளியில போயிடும். லோகம் நம்மளை அடிக்கிறதுனா என்னன்னா அது தெரியாதா உங்களுக்கு? சொல்றேன். லோகம் நம்மளை அடிக்கிறதுனா, நாம எதையெல்லாம் நம்பி இருக்கோமோ அதெல்லாம் நமக்கு துக்கத்தை தான் கொடுக்கும், சுகத்தை கொடுக்காது. ஏன்னா அது தற்காலிகமானவை, அது நம்ம கையில இல்லை அப்படின்னு உலகம் புரிய வைக்கும். ஒரு சில உதாரணங்கள் சொல்லணும்னா, நான் நல்ல ஆரோக்கியமா இருக்கேன் அப்படின்னா வயோதிகம் வர வேண்டாம், இளமையிலேயே ஏதாவது ஒரு டிசீஸ் நம்மளுடைய ஆரோக்கியம் ஒன்றும் இல்லாம போயிடும். இல்லை நான் அழகா இருக்கேன் அப்படின்னா திரும்பவும் அதே தான், வயோதிகம் முகம் சுருகி அழகு போறது அப்புறம் இருக்கட்டும், இளமை காலத்திலே ஏதாவது ஸ்கின் டிசீஸ் மாதிரி அழகு போயிடும். இல்லை எனக்கு பந்துக்கள்லாம் சர்வானுகூலமா இருக்கா, அப்படி யாருக்கு இருக்க மாட்டா. ஆனாலும் சொல்றேன், ஒரு கற்பனையா வச்சுக்கோங்களேன், பந்துக்கள்லாம் சர்வானுகூலமா நமக்கு இருக்கா அப்படின்னா, இருந்தாலும் நமக்கு அவ பிரயோஜனப்பட முடியாத அளவுக்கு ஒரு பிரச்சனை நமக்கு வரும். அவ ஹெல்ப் பண்ண முடியாத அளவுக்கு நமக்கு ஒரு சூழ்நிலை வரும். பணம் நிறைய சேர்த்து வச்சிருக்கேன்னா பணம் தீர்க்க முடியாத பிரச்சனையா வரும். பணம் இருக்கிறதே சில பேருக்கு பிரச்சனையா வரும். அப்படி உலக வாழ்க்கையில எதையெல்லாம் யாரையெல்லாம் நம்பி இருக்கோமோ அதெல்லாம் நம்மளை காப்பாத்தாது, நமக்கு துணைக்கு நிற்காதுன்னு ஒண்ணு அவன் அனுபவத்துல புரிய வரும். லோகத்துல எதெல்லாம் பிடிச்சுட்டு இருக்கோமோ அதெல்லாம் லோகமா அடிக்கும், நம்ம கையை விடுவோம், நமக்கு வலிக்கும். வலிக்க 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 உள்ள போய் டெபாசிட் ஆயிருக்கிற அந்த மோகம்ங்கிற அஜ்ஞானம்ங்கிற போதை வெளியேறிண்டே இருக்கும். இது சில பேருக்கு ஒரு ஜென்மாலேயே வெளியேறிடும். அது ரொம்ப ரேர். அந்த ஜீவன் பத்ராஜல ராமதாஸ் மாதிரி ரொம்ப கஷ்டப்படுவா, மீராபாய் மாதிரி ரொம்ப ஜீவிதம் ரொம்ப கஷ்டமா இருக்கும். கஷ்டம்னா பணம் இல்லாம வாழ்றது இல்லை, சர்வதா கஷ்டம். இது ரொம்ப ரேரா சில பேருக்கு ஒரே ஜென்மால போயிடும், அது ரொம்ப ரேர் அது. ஆனா பெரும்பாலான ஜனங்களுக்கு கிருஷ்ணன் கீதையில சொல்றான், பகூனாம் ஜென்மனாமந்தே அப்படிங்கிறான். ஞானத்தை அனுபவத்துல சம்பாதிச்சுக்கணுமானால் பகுஜன்மாக்கள் ஆகும் அப்படிங்கிறான். அப்படி சொல்லல, அப்படி அர்த்தம் இல்லை அதுக்கு. ஞானம் ஒரு உத்தம குருநாதர் கிடைச்சிட்டானால் இப்படிங்கிறதுக்குள்ள கிடைச்சிரும், அதை சொல்லல. பின்ன பகூனான் ஜென்மனாம் அந்தேன்னு சொல்லுவானேன்னா, இப்ப நான் சொன்னேன் இல்லையா, மோகம்ங்கிறத டீப்பா உள்ள போய் உக்காந்துருக்குன்னு, அது ஒவ்வொரு ஒரே ஜென்மால வெளியேறாம ஒவ்வொரு ஜென்மாலையும் கொஞ்சம் 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 கொஞ்சமா தான் வெளியேற்ற முடியும், வெளியேறும். அதற்கு தான் பகூனான் ஜென்மனாம் அந்தேங்கிறான் கிருஷ்ணன். அப்படி இப்போ நாம பாரத தேசத்திலேயே ரத்தன குவியல்களாக இருக்கக்கூடிய பகு கிருஷ்ண கஷேத்திரங்கள்ல 2 கிருஷ்ண கஷேத்திரங்களை எடுத்துட்டு இருக்கோம். அதுல ஒன்று குருவாயூர், மற்றொன்று ஸ்ரீ பிருந்தாவனம். அதுல இந்த பிருந்தாவனத்தை பத்தியான சரித்திரங்களை பின்னாடி விஸ்தாரமா பார்க்க போறோம், ராதாகிருஷ்ண சரித்திரம் அப்படின்னு. இப்ப நாம குருவாயூர் க்ஷேத்திரத்தை எடுத்துட்டு இருக்கோம். குருவாயூர் ஸ்தல புராணம் பார்த்தோம், குருவாயூர் மகாத்மியம் பார்த்தோம், குருவாயூர் தரிசனம் எப்படி பண்ணணுங்கிறத பார்த்தோம். அதுக்கப்புறம் குருவாயூரப்பனே கதின்னு வாழ்ந்த பக்தர்களுடைய சரித்திரத்தெல்லாம் ஒன்று ஒன்றா பார்த்துன்னு வரும். அதுல இன்றைய தினம் சத்த நேரத்துக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி அந்த மோகம் கம்ப்ளீட்டா வெளியேறி கடைசி ஜென்மான்னு ஒண்ணு நமக்கு உண்டு இல்லையா,
அப்படி கடைசி ஜென்மாக்கு வந்துட்ட ஒரு ஜீவனுடைய சரித்திரத்தை தான் பார்க்க போறோம். எல்லாரும் இவரை காசி தம்புரான்னு கூப்பிடுவா. இவருக்கு இதுதான் கடைசி ஜென்மா. கடைசி ஜென்மான்னு எப்படி நமக்கு தெரியும் அப்படின்னு கேட்டா நன்னா தெரியும். சதா கிருஷ்ணானந்தத்திலேயே இருக்கிற பூர்ண பிரம்மனிஷ்டாலான சாதுக்களை, ஒரு மகாத்மாவை நமக்குன்னு குருநாதனாக கிருஷ்ணன் நம்ம இடத்துல அனுப்பிச்சு விட்டுருவான். அத்தகைய குருநாதனை கிருஷ்ணன் காட்டி கொடுப்பான். நாம குருநாதனை தேடி போகக்கூடாது. வெரி டேஞ்சரஸ் ப்ராசஸ் இன் ஸ்பிரிச்சுவல் லைஃப் நாம குருநாதனை தேடி போறது. ஏன்னா நாமளே அறகுறையா இருக்கும். அப்ப நாம ஒரு குருநாதனை கண்டுபிடிச்சோமானால் அறகுறையா தான் கண்டுபிடிப்போம். ஏன்னா அவருக்கு சம்ஸ்கிருதம் தெரியுது சார், அதனால அவர் பெரிய மகாத்மாம்போம். அடாடாடா அவர் என்ன மாதிரி பிரவச்சனம் பண்றாரு தெரியுமோ, அதனால அவர் மகாத்மாம்போம். அவரை பார்த்தாலே தேஜஸா இருக்கு, அதனால அவர் மகாத்மாம்போம். அதெல்லாம் இல்ல, அருமையா நாம சங்கீர்த்தனம் பண்றார், அதனால அவர் மகாத்மாம்போம். இப்படி நம்மளுடைய நிலையை வச்சுன்று, வெளி தோற்றத்தை வச்சுட்டு மகாத்மாக்களை ஜட்ஜ் பண்ணிடுவோம். அப்படி இல்லை. பேண்ட் டிஷர்ட் போட்டு சினிமா கொட்டல உக்காந்தா கூட அவருடைய ஹிருதயத்துல அந்த கிருஷ்ணானந்தம் அனுபூதியில ஜொலிச்சுட்டு இருக்கு பாருங்கோ, அவர் தான் மகாத்மா. அத்தகைய சாதுக்களை ஆசிரியிச்சாதான் நமக்கு கிருஷ்ண பக்தி வரும். அப்ப நாம தேடி கண்டுபிடிக்க முடியுமோ? அப்படியேப்பட்ட மகாத்மாவை கரெக்ட் சமயத்துல கிருஷ்ணன் நமக்கு காட்டி கொடுப்பான், அவர் இடத்துல கொண்டு சேர்த்துருவான். அந்த மகாத்மாவை பார்த்தா அவர் ஈஸ்வரன்கிற பாவம் வரும். சத்தியதா நம்ம ஹிருதயம் அவர் சரணத்துல அடங்கி கொடுக்கும். அப்ப புரிஞ்சுக்கலாம், இதுதான் நமக்கு கடைசி ஜென்மான்னு. அப்படி கடைசி ஜென்மாவை எய்துட்ட, கடைசி ஜென்மாவுக்கு வந்துட்ட, இன்னும் கொஞ்சம் அஜ்ஞானம் பாக்கி இருக்கிற, மோகம் பாக்கி இருக்கிற காசி தம்புரான் அப்படிங்கிற குருவாயூரப்பனுடைய பரம பக்தனுடைய சரித்திரத்தை தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த மகாத்மாக்குள்ள இருக்கிற கொஞ்ச நஞ்ச அஜ்ஞானத்தை இந்த கிருஷ்ணன் எப்படி நீக்க போறான், இவரை மெல்ல மெல்ல தன் சரணத்துல எப்படி சேர்த்துக்க போறான், இவருக்கு தன்னை எப்படி கொடுக்க போறான், இவருக்கு கிருஷ்ணானுபவத்தை எப்படி கொடுக்க போறார், இவரை லோகத்துல எப்படி கிருஷ்ணன் வாழ வைக்க போறான் அப்படிங்கிற கிருஷ்ண அனுபவமான சரித்திரத்தை தான் இன்னைக்கு சிரவணம் பண்ண போறோம். இதுக்கு இவ்வளவு பூர்வக விஷயங்கள் சொல்ல வேண்டியதா இருக்கு, அதனால சொன்னேன். அப்படி எல்லாராலையும் காசி தம்புரான்னு அன்போடு அழைக்கக்கூடிய குருவாயூரப்பனுடைய தாசானுதாசனான பக்தனுடைய சரித்திரத்தை இன்னைக்கு நாம சிரவணம் பண்ணுவோம். காசி தம்புரான்னு எல்லாரும் கூப்பிட்டா கூட ராமவர்மா அப்பன் தம்புரான் அப்படிங்கிறது தான் இவருடைய நிஜப்பெயர். 1875 எர்ணாகுளம் ஜில்லால திருப்பணித்துறா அப்படிங்கிற ஒரு க்ஷேத்திரத்துல தான் இவர் பிறந்தார். இந்த க்ஷேத்திரத்துல தான், இந்த ஊர்ல தான் பூர்ணத்ரயீஸ்வரர் அப்படின்னு சிவபெருமான் அன்றும் இன்றும் சுப்பிரசித்தமாக இருந்துருக்க. போனா அவசியம் செய்வீங்க. அந்த க்ஷேத்திரத்தில் தான் பிறக்கிறார். கொச்சின் ராஜவம்சத்தை சேர்ந்தவர் இவர். அதனால பிறந்ததிலிருந்தே இவருக்கு வேலை செய்யறதுக்கு 10 பேர் இருப்பா. தான் சம்பாதிச்சுதான் சேர்த்து வைக்கணுங்கிற தேவையில்லாதபடி பணம் இவர்கிட்ட சேர்ந்துருக்கு. சொகுசான வாழ்க்கை பிறந்ததிலிருந்தே. பார்க்கறதுக்கு எப்படி இருப்பாருன்னா, தப்பா எடுத்துக்க கூடாது, 4-5 ஸ்திரீகள் ரோட்ல நடந்துன்னு போயிட்டு இருக்கா, இவர் வந்தார் அப்படின்னா அந்த 4-5 ஸ்திரீகளும் ஒரு நிமிஷம் நின்று பாப்பா, அப்பேற்பட்ட அழகு. மேலும் அபாரமான புத்தி சக்தி உடையவர் இவர் சம்ஸ்கிருதத்துல பாண்டித்யம் உடையவர், ஹிந்தி தெரியும், இங்கிலீஷ் தெரியும், அபாரமான புத்தி சக்தி, அபாரமான பாஷா ஞானம் உடையவர். பார்த்தாலே தக 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 தகன்னு மின்னுவார், அழகா இருப்பார். அப்ப எல்லாம் இருக்கு இவருடைய லைஃப்ல. அவர் ஸ்கூல் படிப்பு, காலேஜ் படிப்பு எல்லாம் நல்லபடியா பூர்த்தி ஆகி, எல்லாம் ஃபர்ஸ்ட் ரேங்க்ல எல்லாம் பூர்த்தி ஆகி, தான் சம்பாதிச்சு தான் ஆகணுங்கிற தேவையில்லாத குடும்பத்துல பிறந்திருந்தா கூட இப்ப படிச்சுட்டு ஆத்துல உட்காந்து என்ன பண்ண போறோங்கிறதுனால இவர் ஒரு பிரிட்டிஷ் கம்பெனியில வேலைக்கு சேர்ந்தார். இவருடைய புத்தி கூர்மையும் பாஷா ஞானமும் இவருடைய வேலையில இருக்கிற ஒரு ஈடுபாடும் திறமையும் அந்த பிரிட்டிஷ்காரா என்ன பண்ணா, வேலை பார்த்துட்டு இருக்கிற கம்பெனியில மேல 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 பதவி உயர்வு ப்ரமோஷன் கொடுத்துட்டே வந்தா. இவருக்கு ரொம்ப ஹையர் பொசிஷனுக்கு போயிட்டார், அப்படியே வாழ்ந்துட்டு இருக்கார். அப்போ ஒரு சமயம் கம்பெனியோடைய வேலை நிமித்தமாக ஒரு மாசம் டெல்லியில போய் தங்கி சில காரியங்களை பார்த்துட்டு திரும்பி வரும்படியாக நியமிச்சான். இவரும் டெல்லிக்கு போனார். இவர் வேலை செய்ய வேண்டிய இடத்துல இல்ல, வேலை வாங்க வேண்டிய இடத்துக்கு ஹையர் பொசிஷனுக்கு வந்துட்டார். இவர் டெல்லியில ஒரு காத்தால இவருக்கு ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் வேலை இருக்கும். அதுக்கப்புறம் 10 மணிக்கு மேல ஃப்ரீ தான். இவர் சாயங்காலம்லாம் கம்ப்ளீட்லி ஃப்ரீ.
10 மணி வரையும் ஆஃபீஸில் இருந்தால் போகிறோம், 9லேருந்து 10 மணி வரைக்கும் ஆஃபீஸில் இருந்தால் போகிறோம், நீ என்ன வேலைன்னு அவளுக்கு சொல்லிட்டா போகிறோம். அப்படி ஒரு பொசிஷனுக்கு வந்துட்டார். ஒரு சமயம் தம்புரான் தன்னுடைய ஆஃபீஸ் ரூமில் உட்காந்துட்டு இருக்கார். அப்போ கொச்சின்லேருந்து 4 யாத்ரிகால் தம்புரானை பார்க்க வந்திருக்கா. தம்புரானை நல்லா அவளுக்கு தெரியும், கொச்சின் ராஜவம்சத்தில் பிறந்தவர் தானே இவர், அதனால நல்லா அவருக்கு தெரியும். தன்னுடைய ஆற்றுக்கு நிறைய பேர் அடிக்கடி வந்துட்டு போவா, அதனால கிட்டத்தட்ட எல்லாரையுமே தெரியும் தம்புரானுக்கு. இந்த 4 பேர் தன்னை பார்க்க வரதை எட்டி இருந்து பார்த்துட்டு, அடடா வாங்க வாங்க வாங்க, எங்க இந்த பக்கம் உட்காருங்கோ அப்படின்னு தன்னோட ஆபீஸ் ரூம்ல கூப்பிட்டு உட்கார வைக்கிறார் தம்புரான். என்ன விஷயமா இங்க வந்தேன் சொல்லுங்கோ அப்படின்னு. தம்புரானை தான் பார்க்க வந்தோம். அப்படியா, அடடா ரொம்ப சந்தோஷம், என்ன விஷயம்? நாங்கெல்லாம் பத்ரிநாத் யாத்திரைக்கு போறோம், தம்புரானும் கூட வரணும் அப்படிங்கிறார். தம்புரான் பக்கா நாஸ்திகன், ஒரிஜினல் நாஸ்திகன். அது என்ன ஒரிஜினல் நாஸ்திகன்னா, 1000 பேருக்கு முன்னாடி மேடையில சிங்கம் போல நாஸ்திகத்தை கர்ஜனை பண்ணிட்டு பின்பக்கம் மேடையோட பின்பக்கமா இறங்கி அப்படியே கோவில்ல போய் சேவிச்சுட்டு உண்டியல்ல பணத்தை போட்டுட்டு ஆத்துக்கு போற போலி நாஸ்திகன் அல்ல அவர். ஒரிஜினல் நாஸ்திகன். பகவானுக்கு சத்தியம்ங்கிறது கிருஷ்ணஸ்வரூபம். அந்த சத்தியம் ஆஸ்திகத்துல இருந்தாலும் நாஸ்திகத்துல இருந்தாலும் செய்கிற தொழில்ல இருந்தாலும் எதுல இருந்தாலும் சரி பகவான் பிடிச்சிருவான். எதுலையுமே சரி அந்த சத்தியம் டீப்பா இருக்கணும். நீ நாஸ்திகனா இரு, அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை. ஹிந்து மதம் அதை அங்கீகரிக்கிறது. ஆஸ்திகனா ஒரிஜினலா இரு, அடுத்தவாளுக்காக என்ன உன்னை கிருஷ்ண டிவோட்டிஸ் மாதிரி காமிச்சிக்காத அப்படிங்கிறது நம்ம ஹிந்து மதம். அப்போ இது நீங்க யாத்திரை போறதே முட்டாள்தனம், இதுல என்ன வேற கூப்பிடுறேலே, எனக்கு இதுலலாம் நம்பிக்கை இல்லை, ஈடுபாடு இல்லை, ரொம்ப சௌக்கியம், உங்களை பார்த்தது ரொம்ப சந்தோஷம், நீங்கள் புறப்பட்டு கிளம்பி போவோம், நல்லபடியாக உங்கள் யாத்திரை நடக்கட்டும் அப்படின்ட்டார். இந்த வந்திருக்கிற யாத்திரிகா அப்படி இல்லை, நாங்கள்லாம் முதல் முறையாக, எங்களுக்கெல்லாம் வயசு 60-62 ஆயிடுத்து, முதல் முறையாக இப்போ தான் பத்ரிநாத் யாத்திரைக்கு போகிறோம். தம்புரானுக்கு இங்கிலீஷும் ஹிந்தியும் ரொம்ப நல்லா தெரியும், அதனால் நீங்கள் எங்கள் கூட வந்தேன்னா எங்களுக்கு பெரிய உபகாரமாக இருக்கும் அப்படிங்கிறா. அதே மாதிரி தொடர்ந்து சொல்கிறா, தம்புரானுக்கு இதிலெல்லாம் நம்பிக்கை இல்லைன்னு எங்களுக்கு தெரியும், நீங்கள் ஒன்றும் பக்தி யாத்திரை மாதிரி பண்ண வேண்டாம், ஒரு டூர் மாதிரி வாங்கலேன். இப்போல்லாம் டூர் போகிறா இல்லையா, ஹிமாலயத்துக்கு டூர் போகிறாளே. ஒரு சமயம் ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி ரிஷிகேஷில் கங்கா தீரத்தில் உட்காந்துட்டு நான் ஏகாந்தமாக உட்காந்துட்டு ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன், கிருஷ்ண மந்திரத்தை ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன். அப்போது பண்ணிகிட்டே இருக்கேன், திடீர்னு ஹோ ஹான்னு ஒரு சத்தம், பெரிய ஒரு 4-5 பேர் கத்துறா. நான் உண்மையிலே என்ன நினைச்சேன், யாரும் விழுந்துட்டா ஒரு ஆற்றுலன்னு இப்படி ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறனான்னு இப்படி கண்ணை திறந்து பார்த்தேன். ஒரு போட்டு, ஒரு ஹை ஸ்பீடு போட்டில் ஒரு 10 பேர் உட்காந்துட்டு இப்படி போயிட்டு இருக்கான். எனக்கு அழுக வந்துடுது. ஏன்னா பரமஜானஸ்வரூபமான இருக்கிற கங்கா மாதா கிருஷ்ணச்சரணத்திலேருந்து பூலோகத்தில் ஞானம் லோக ஜனங்களுக்கு அனுபவத்தில் கொடுத்துடணும்னு ஆசைப்பட்டு பூலோகத்தில் பாஞ்சுட்டு இருக்கிற கங்கா மாதா, சிவபெருமானுடைய சிரசிலிருந்து வந்துட்டு இருக்கிற கங்கா மாதா, ஞானமே வடிவான கங்கையுடைய சன்னதியில உட்கார்ந்துட்டு ஸ்பிரிச்சுவலி ஏதாவது பண்ணுவாளா? இப்படி உல்லாச யாத்திரை போறாளே, பிரயோஜனப்படுத்திக்க தெரியலையே இந்த கங்கையை அப்படின்னு லிட்டரலி வருத்தப்பட்டேன். அப்பயே நினைச்சேன் நான், இந்த பத்ரிநாத், இந்த ரிஷிகேஷும் இந்த ஹரித்வாரும் ஒரு சமயம் பேரே ரிஷிகேஷ், ரிஷிகள் எல்லாம் சஞ்சாரம் பண்ணிட்டு இருப்பா, கிருஷ்ண பக்தர்கள், கிருஷ்ணதாசர்கள், தபஸ்விகள்லாம் சஞ்சாரம் பண்ணிட்டு இருப்பா. இப்ப எல்லாம் லௌகிகாலா இருக்காளே, எல்லாம் வெள்ளக்காரனா இருக்கான், எல்லாம் லௌகிகாலா இருக்காளே, இதுல ஏதாவது ஒரு ரிஷியாவது இருப்பாளா? காலம் அப்படி ஆயிடுத்து அப்படியும் நினைச்சுட்டு இருக்கேன், ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன் நான். பாருங்கோ, காலமெல்லாம் கெட்டு போயிடுத்து, எல்லாம் டூர் மாதிரி தான் நிறைய பேர் போறா, எல்லாம் சரி. ஆனால் ரிஷிகள் இருக்கா. நான் ஜெபம் பண்ணிட்டே இருக்கும்போது இப்படி நினைச்சுட்டே இருக்கேன். அது சமயம் ஒரு வெள்ளக்காரன் இப்படி கிராஸ் ஆறான். அவன் வயசான வெள்ளக்காரன், காவி வஸ்திரம் உடுத்தின்னு இருக்கான். அவன் அப்படி கிராஸ் ஆகும்போது ஒரு வார்த்தை சொல்லிட்டு போறான். நான் ஜபிக்கிற கிருஷ்ண மந்திரத்தோடைய பேர் சொல்லி, ஏன்னா ரிஷிகள் நிறைய கிருஷ்ண மந்திரத்தை சொல்லியிருக்கா, அதுல நான் ஜபிக்கிற கிருஷ்ண மந்திரத்தோடைய பேரை சொல்லி, அந்த மந்திரம் ஜபிக்கிறேலா, ஆகட்டும் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு போறான். நான் திருமணம்லாம் கூட இட்டுக்கல, இது மாதிரி வேஷ்டி கெட்டப்ல இல்லை, நான் ரொம்ப குளிர்துன்னு சட்டை போட்டுட்டு இருக்கேன், ஒரு கோபி சந்திரன், குருவாயூரப்பனுடைய சந்திரன் மட்டும்தான் வச்சுட்டு இருக்கேன், என்னை வைஷ்ணவனாவே யாரும் அங்கீகரிக்க முடியாது அங்க. ஸோ அப்படி நம்ம சொல்ல முடியாது. வைஷ்ணவனா இருந்தாலும் கிருஷ்ண மந்திரம் தான் ஜபிக்கிறேன்னு அவருக்கு அப்படி தெரிஞ்சது. அதுலேயும் இந்த மந்திரம், குறிப்பிட்ட இந்த மந்திரம் தான் ஜபிக்கிறேன்னு அந்த மந்திரத்தோடைய பேர் எப்படி சொன்னா, அப்ப ரிஷிகள் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கா.
அது அது ஒரு பக்கம் எல்லா ஸ்பிரிச்சுவல் ஸ்தலங்கள்லையும் ஒரு பக்கம் கெட்டு போயிடுத்து, ஒரு பக்கம் இன்னும் நம்மளை மாதிரி இருக்கிறவாலாம் கரையேறதுக்கு வழியும் இருக்கு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நீங்க டூர் மாதிரி வரலாமே, எங்களுக்கு பெரிய உபகாரமா இருக்குமேன்னு இந்த யாத்ரிகா தம்புரான் இடத்துல கேட்க அவர் யோசிச்சார். ஆமா, என்ன வேலை வேலைன்னு போயிட்டு இருக்கு, என்ன வேலை வேலைன்னு போயிட்டு இருக்கு, நம்ம வேணா ஒரு மாசம் டூர் போயிட்டு வருவோமே, நியாயம் தானே அப்படின்னு அவருக்கும் தோணியது. இவர் யாரிடத்துலையும் பர்மிஷன் கேட்டுட்டு டூர் போக வேண்டிய அவசியம் இல்லை, இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு போனா போறோம். ஏன்னா அவ்வளவு வேலையில அவ்வளவு ஹையர் பொசிஷனுக்கு வந்துட்டார். அப்படி இப்போ ஃபோன் பண்ணி மேல் அதிகாரிகள் எடுத்து, இவருக்கும் மேல ஒரு அதிகாரி இருக்கா, அவருக்கு ஃபோன் பண்ணி நான் மாதிரி ஒரு மாசம் பத்ரிநாத் யாத்திரை போறதா இருக்கேன், வந்து உங்க காரியங்கள் எல்லாம் முடிச்சு தரேன்னு இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு இவர் கிளம்பிட்டார். சும்மா உட்கார்ந்தவர் பத்ரிநாத் யாத்திரைக்கு போறார். இந்த 4 யாத்திரிகாலும் தேவப்பிரயாக, நந்தப்பிரயாக, விஷ்ணுப்பிரயாக, அப்புறம் அங்க இருக்கிற சில மகான்களுடைய சமாதி ஸ்தலம், சின்ன சின்ன க்ஷேத்திரங்கள் எல்லாம் பக்தி சிரத்தையோட சேவிச்சுன்னு போறா. எங்கெங்க சங்கல்ப ஸ்நான தானங்கள்லாம் பண்ணணுமோ அந்த யாத்ரா விதி பிரகாரம் இவெல்லாம் பண்றா. தம்புரானோன்னா எங்க என்ன ஒரு அழகான கிளைமேட், அடாடாடாடா, ஒரு டீ சாப்பிட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு டீ சாப்பிட்டு, நொறுக்கு திணீரை சூடா சாப்பிட்டா, பஜ்ஜி போண்டாலாம் சாப்பிட்டா நல்லா இருக்குமேன்னு சாப்பிட்டு உல்லாச யாத்திரையாக போறார். வந்தது அதுக்கு தானே, ஒன்றும் பக்தியும் ஞானமும் ஒன்றும் இல்லையே, பரமநாஸ்திகனாச்சு. இருக்கிறவாளெல்லாம் கிண்டல் பண்ணிட்டு இப்படியே போனா யாத்திரை போறவாளெல்லாம் கவனிச்சேன்னா காத்தால எல்லாம் நடந்து தானே போறா. அந்த காலத்துல பிரம்ம முகூர்த்தத்துல, காத்தால பிரம்ம முகூர்த்தத்துல யாத்திரையை தொடங்கிடுவா. நடந்து போறவா தானே, அவ மனசுல ஒரு கால்குலேட் பண்ணிப்பா, நைட்டுக்குள்ள இந்த இடத்துக்கு போயிடணும் அப்படின்னு ஒரு கால்குலேட் பண்ணி தான் காத்தால கிளம்புவா. நைட்ல பெரும்பாலும் சஞ்சாரம் பண்ண மாட்டா. அப்படி இவ ஒவ்வொரு நாளும் காத்தால நடப்பா. இரவு ஏதாவது ஒரு ஆசிரமத்திலேயோ அன்னதான கூடத்திலேயோ வந்து தங்குவா, அங்க ரெஸ்ட் எடுத்துப்பா, மறுநாள் காத்தால கிளம்புவா. இப்படின்னு யாத்திரை பண்ணிட்டு இருக்கா. இன்னும் பத்ரிநாத்துக்கு ஒரு 100 கிலோமீட்டர் இருக்கு. இருட்டிடுத்து. அப்போ அது சமயம் அங்க ஒரு காட்டுப்பாதைக்குள்ள கொஞ்சம் தூரம் நடந்து போனா ஒரு உயர்வான பகுதியில, ஒரு குன்று மாதிரி இருக்கிற பகுதியில ஒரு அன்னச்சத்திர கூடம் இருக்கு. அங்க போய் இவாலாம் இரவு வேலையில போய் தங்கினான். அந்த அன்னச்சத்திரம் வச்சுட்டு இருக்கிறவா இவாளெல்லாம் வரவேற்று இவர்களுக்கு சாப்பாடு எல்லாம் போட்டு நைட்டு அங்கேயே எல்லாம் படுத்துக்கிறா. தம்புரானும் சாப்பிட்டா, லக்கேஜை பக்கத்துல வச்சுன்னு எல்லாரும் படுத்துக்கிறா. தம்புரான் படுத்துன்ற ஒரு 10-15 நிமிஷத்துக்கெல்லாம் தாங்க முடியாத வயிற்று வலி வந்துடுத்து. தாங்க முடியாத வயிற்று வலி மாத்திரம் இல்ல, வயிற்று போக்கும் வந்துடுத்து. இந்த மாதிரி ரெஸ்ட் ரூம்லாம் கிடையாதே. உடனே அங்கிருந்து கொஞ்ச தூரம் அந்த அன்னச்சத்திர கூடத்திலேருந்து கொஞ்ச தூரம் இறங்கி பின்பக்கமா கொஞ்சம் காட்டு பாதையில நடந்து போய் தான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரணும். அப்படி தம்புரான் இறங்கி வயிற்றுப்போக்கு அங்க போயிட்டு ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரார், மறுபடியும் படுத்துக்கிறார், மறுபடியும் போயிட்டு வரார், மறுபடியும் படுத்துக்கிறாருன்னு இப்படி ஒரு 10 வாட்டி ஆச்சு. கூட வந்த யாத்திரிகெல்லாம் கேட்டா, என்ன என்ன தம்புரான் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கறா. இல்ல அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஏதோ ஃபுட் பாய்சன் மாதிரி இருக்கு, அதனால வயிற்றுப்போக்கு போயின்னு இருக்கு, அதெல்லாம் சரியா போய்டும், நீங்க படுத்துக்கோங்கன்னு சொல்றா. ஆனா அந்த தம்புரானுக்கு சரியா போகல. நைட்டு பூரா போயிட்டே இருக்கு. ரொம்ப நீர் சத்து ரொம்ப வெளியேறினதுனால ரொம்ப சோர்ந்து போயிட்டார். அதோட வயிற்று வலியும் ரொம்ப தாங்க முடியல. அவரும் சுயமே நம்புறாரு இது ஃபுட் பாய்சன் தான் சரியா போயிடும்னு. காத்தால இந்த யாத்திரிகெல்லாம் எழுந்து பார்த்தா ரொம்ப சோர்வா படுத்துட்டு இருக்கா. அடிக்கடி ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்து அந்த நீர் சத்தெல்லாம் வெளியேறினதுனால ரொம்ப சோர்வா படுத்துட்டு இருக்கா. இடையிலேயே அந்த அன்னச்சத்திரக்காரா வந்து அந்த உப்பு தீர்த்தத்துல உப்பு சக்கரை எல்லாம் போட்டு கொடுத்துருக்கான். ஏதோ ஒன்றும் சரியா போகல. இந்த வந்திருக்கிற 4 யாத்திரிகால் தங்களுக்குள்ள பேசிண்டா, ஏது இப்ப நமக்கே 60-62 வயசு ஆயிடுத்து, இப்பதான் முதல் முறையா பத்ரிநாத் யாத்திரைக்குன்னு வந்திருக்கும். இது ஏதோ பரவர நோய் மாதிரி இருக்கு, தம்புரானுக்கு வந்திருக்கு ஏதோ பரவர நோய் மாதிரி இருக்கு. நம்ம கூட இவர் வந்தாருன்னா இந்த நோய் நமக்கும் பரவிடுத்துனா நாம மறுபடியும் ஒழுங்கா பத்ரிநாத் போய் சேர முடியுமா? இல்ல நம்ம போய் சேர முடியலன்னா மறுபடியும் பத்ரிநாத் தான் நம்மளால இனிமே இந்த வயசுக்கு வர முடியுமா? இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே அப்படின்னு அவ பேசிட்டு இருக்க, நாகரீகம் தெரிஞ்ச இந்த தம்புரான் அவளை கூப்பிட்டு, எனக்காக யாரும் நீங்க வெயிட் பண்ண வேண்டாம், நீங்க உங்களுடைய பத்ரிநாத் யாத்திரையை தொடருங்கோ, எனக்கு ஒன்றும் இல்லை, ஒரு நாள் பட்னி லங்கனம் பரம ஔஷதம்னு சொல்ற மாதிரி எனக்கு ஒரு நாள் பட்னி இருந்தா போறோம், எல்லாம் சரியா போயிடும், நான் அப்புறம் உங்களோட வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன், நீங்க போயிடுங்கோ அப்படின்னு சொல்லிட்டா. நல்லதா போச்சுன்னு இந்த 4 யாத்திரிகாலும் கிளம்பிட்டா. இப்படிதான் இருக்கணும் யாத்திரை. ஒரு பத்ரிநாத் யாத்திரை இப்படிதான் இருக்கணும். கூட வந்தவாளுக்கு என்ன ஆனா என்ன, யாரு எப்படி போனா என்ன, நாம போய் கோவில சேவிச்சுட்டு வந்துட்டோம்னா நோட்ல எழுதி வச்சுக்கலாம், நான் பத்ரிநாத் போயிட்டு வந்துட்டேன் பா அப்படின்னு வயசான காலத்தை யார்ட்டையாவது சொல்லலாம். நல்லதா போச்சுன்னு அவ கிளம்பிட்டா. தம்புரான் வாஸ்தவமாவே சரியா போகும்னு நினைச்சா. ஆனா 2வது நாளும் வயிற்றுப்போக்கு நிற்கவே இல்லை, வயிற்று வலி நிற்கவே இல்லை, துடிச்சுட்டு இருக்க.
அந்த அன்னச்சத்திர கூடத்துல இருக்கிற அதிகாரிகள், வேலை செய்யறவா மேனேஜர்லாம் தம்புரான்ட்ட வந்து சொல்றாரு, இப்படி படுத்துட்டே இருந்துகளே, என்ன இப்படி படுத்துட்டே இருக்கேள், இப்படி நீங்க இங்க இருந்தா யாராவது எங்க அன்னச்சத்திர கூடத்துக்கு வருவாளா, நீங்க தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்பிடுங்கோ அப்படிங்கிறார். எங்க கிளம்புவார், எங்க கிளம்புவார்? சரியான ரோடு எல்லாம் கிடையாது, அப்போ இல்ல நடந்துதான் வந்துட்டு இருக்கா, வாகன வசதி எல்லாம் கிடையாது, சுத்தியும் காடு. இங்க ஹாஸ்பிட்டல் இருக்கா, மருத்துவர்கள் இருக்காளா, யார் இருக்கா, எங்க போவார் இவர்? ஆனால் அவ அப்படி சொன்னதுனால தன்னுடைய லக்கேஜை தூக்கிட்டு முடியாம நடந்து வந்துட்டு இருக்கார். காட்டு பாதையில நடந்து போயிட்டு இருக்கார். ஒரு ஸ்டேஜுக்கு மேல அவரால் நடக்க முடியல. ஒரு வெட்ட பாறை இருந்தது. அந்த பாறைக்கு பக்கத்துல தன்னுடைய லக்கேஜை வச்சுட்டு தான் அப்படியே விழுந்துட்டார், படுத்துட்டார். வயிற்று வலி நிக்கல, வயிற்றுப்போக்கு நிக்கல. இப்ப எழுந்து கூட பாத்ரூம் போக முடியல. வேஷ்டிலேயே மலம் கழிக்கிறார். ஒரே துர்க்கந்தம். வயிற்று வலியால துடிக்கிறார். நைட்டு பூரா, நைட்டு 2வது நாள் இல்லையா இது, நைட்டு 12:30 மணி பொறையா துடிக்கிறார். யார் இவர்னு பார்க்கணும். அழகுன்னா இவருக்கு நிகரான அழகு இல்லைங்கிற அளவுக்கு அழகு. வம்ச வரலாறுன்னா ராஜவம்சத்துல பிறந்திருக்கார். பணமோன்னா இவர் சம்பாதிச்சு சேர்த்து வைக்க வேண்டிய அவசியம் இல்லை, 10 தலைமுறைக்கு சேர்ந்திருக்கு. வேலையாட்கள் அப்படின்னா இவர் கண்ணு என்ன நினைக்கிறதுங்கிறத அவ புரிஞ்சுன்னு வேலை செய்யறதுக்கு 10 பேர் வாத்துல இருக்கா. பாஷா ஜானமோ அப்படின்னா ஹிந்தி தெரியும், இங்கிலீஷ் தெரியும், சம்ஸ்கிருதம் தெரியும், மலையாளம் தெரியும், எல்லாம் பாண்டித்யம், அறகுறை இல்லை. இப்போ வேலையோன்னா பிரிட்டிஷ் கம்பெனியில டாப் மோஸ்ட் பொசிஷன்ல இருக்கார். மாதம் ஹையஸ்ட் சம்பளம் வாங்கிட்டு இருக்கார். அத்தனையும் இருந்து அனாதைய போல ஊரு பேர் தெரியாத இடத்துல, யாரும் ஏன்பா அப்படின்னு கூட கேட்க முடியாத இடத்துல வேஷ்டிலேயே மலங்கழிச்சிருந்து துர்க்கந்தத்தோட முடியாம சோர்ந்து போய் படுத்துட்டு இருக்காரு. ஆனால் சர்வம் காலகிருத்தம் மன்யே. பகவான் இவ்வளவு இவரை கஷ்டப்படுத்துறதுக்கு இவருக்குள்ள இருக்கிற அஜ்ஞானத்தை நீக்கணுங்கிற சங்கல்பம் தான். இன்னும் கொஞ்ச நஞ்சம் இவர் சரியாக வேண்டியது இருக்கு. அதை அனுபவிச்சு தீர்த்துட்டாருன்னா உள்ள இருக்கிற மோகம் கம்ப்ளீட்டா வெளியேறிடும். அதுக்காக தான் இவ்வளவு கஷ்டப்படுத்துறார். அது சமயம் இப்படி 2வது நாள் 12:30 மணி ஆச்சு. இப்படியே படுத்துட்டு இருக்கார். ரொம்ப சோர்ந்து போயிட்டார். பேச முடியல. பார்வையெல்லாம் மங்க ஆரம்பிச்சிருத்தோ. இப்படியே இருக்கார். அது சமயம் பக்கத்துல இருக்கிற காட்டு பாதையில இருந்து ஒரு சன்னியாசி வரார். இங்க எப்படி சன்னியாசி வந்தார்? எல்லாம் ஃப்ரெஷ்ஷா இருக்கார். நெத்தியில பல பட்டை இட்டு இருக்கார். அதுல ஒரு சந்தன பொட்டு, அதுல ஒரு குங்கும பொட்டு, கழுத்துல ஒரு ருத்ராட்ச மாலை, சந்தனமும் ஜவ்வாதும் கலந்து பூசிட்டு இருக்கார். கமகமகமகமன் மணக்கிறது. அவர் வந்து தம்புரான் பக்கத்துல உட்கார்றார். தம்புரானை இந்த சன்னியாசி தொடர்றார். தொட்ட உடனே கரண்ட் ஷாக் அடிச்சது போல ஒரு அனுபவம் தம்புரானுக்கு. கொஞ்சம் தெம்பு வந்தது. வந்திருக்கிற சன்னியாசி கேட்கிறார், அடாடா என்ன ஆச்சு உடம்புக்கு, எங்கிருந்து வரையில் நீங்க அப்படின்னு கேட்கிறார். முடியாம இருக்கிற தம்புரான் சொல்றார், நான் அந்த மாதிரி யாத்திரைக்கு வந்தேன், இந்த மாதிரி நேர்ந்தது, ஃபுட் பாய்சனா இருக்கு, 2 நாளா அவஸ்தப்பட்டு இருக்கேன் அப்படிலாம் சொல்றான். அடாடாடாடா இப்படி நேர்ந்துடுத்தா, ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் வைத்தியன்தான், அதுவும் இந்த ஊர்ல பேர் பெற்ற வைத்தியம் நான். என்னிடத்துல ஒரு மருந்து இருக்கு, இந்த மருந்தை ஒரு முறை சாப்பிட்டுட்டா போறோம், இப்படி ஒரு வியாதி உங்களுக்கு வந்திருக்குங்கிறத ஒரு தடயம் கூட இருக்காது, கம்ப்ளீட்டா சரியா போயிடும், மருந்து தரட்டுமா அப்படிங்கிறார். தம்புரானால பேச முடியல. அப்படிங்கிறார். நான் மருந்து தரணுமானால் பகவன் நாம சொல்லுங்கோ அப்படிங்கிறார். முன்னாடியே சொன்ன இல்லையா, ஒரிஜினல் நாஸ்திகன்னு. பகவன் நாம சொல்லுங்கோ மருந்து தரேன்னு இந்த வைத்தியன் சொன்ன உடனே நம்மளா இருந்தா நினைச்சு பார்க்கணும் இல்லையா, பகவன் நாம என்ன எதை வேணா பண்ண மாட்டோம் நாம. தம்புரான் அவ்வளவு முடியாம வயிற்று வலியில சோர்ந்து படுத்துட்டு இருக்கிற சமயத்துல பேசக்கூட முடியாம பார்வை சக்தி கூட போயிட்டு இருக்கிற நிலையில ஹிருதயத்துல நினைக்கிற, என்ன பைத்தியகாரத்தனம், இது என்ன பைத்தியகாரத்தனம். மெடிக்கல்ங்கிறது சயின்ஸ். அது நாஸ்திகன் அந்த மருந்தை சாப்பிட்டாலும் வேலை செய்யும், ஆஸ்திகன் சாப்பிட்டாலும் வேலை செய்யும். இதுக்கு எதுக்கு பகவன் நாமம், என்ன பைத்தியகாரத்தனம். செத்தாலும் சாம பகவன் நாமா சொல்லி அப்படி ஒரு மருந்து எனக்கு வேண்டாம், செத்துட்டு போறேனே அப்படின்னு நினைக்கிறார். ஒரிஜினல் நாஸ்திகர் இப்படி இல்ல இருக்கணும். எதுல போனாலும் இப்படி ஒரு சத்திய பாதை இல்லவா வேணும், சத்தியம் அல்லவா இருக்கணும். சொல்லல. இந்த பக்கத்துல இருக்கிற சன்னியாசி பகவன் நாம சொல்றேலா அப்படிங்கும்போது அப்படியே இருக்க சொல்லல. இந்த வந்திருக்கிற இந்த சன்னியாசி பார்த்தார், ஓஹோ பகவன் நாமா சொல்றதுக்கு இல்லையா, அப்ப நான் மருந்தும் இல்லை அப்படின்னு ஏஞ்சி மீண்டும் காட்டு பாதையில போய் மறைஞ்சுட்டார். 2வது நாள் நைட்டும் தாங்க முடியாத வயிற்று வலி, தாங்க முடியாத
வயிற்றுப்போக்குல ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கார். 3வது நாள் காத்தால 3வது நாள் மத்தியானம் இது தொடர்ந்துட்டே இருக்கு. 3வது நாள் சாயங்காலம் ஆயிடுத்து. பல்ஸ் எல்லாம் குறைய ஆரம்பிச்சிருத்து தம்புரானுக்கு. போதம் போயிட்டு போயிட்டு வருது, நினைவு தப்புது வருது, நினைவு தப்புது வருது. அந்த அளவுக்கு ஆயிடுத்து. உயிர் போகல, போயிட்டா தேவலன்னு நினைக்கிறார், செத்துட்டா தேவலன்னு நினைக்கிறார். உயிர் போகல. ஏன் போகலன்னா, ஒருவன் இந்த உயிர் எனக்கானதுன்னு குருவாயூர்ல நினைச்சுட்டு இருக்கான். அதனால உயிர் போகல. எப்படியா இருந்தாலும் இந்த ஜீவன் தனக்குன்னு சங்கல்பிச்சவன் சத்தியஸ்வரூபன். அவன் சங்கல்பத்தை எவன் பொய்யாக்கிட முடியும்? இப்படி 3வது நாள் இரவு 11:30-12 மணி ஆச்சு. மறுபடியும் அந்த காட்டுப்பாதையிலேருந்து அதே சன்னியாசி வந்தார். தம்புரான் பக்கத்துல உட்காந்துட்டு அவரை சிரசை தடவி கொடுத்துட்டே, பாருங்க, நான் உங்களுக்கு நல்லது பண்ணத்தான் வந்திருக்கேன். என்னிடத்துல ஒரு மருந்து இருக்கு. அந்த மருந்தை சாப்பிட்டேன்னா நாளைக்கு காத்தால உங்க பிரயாணத்தை தொடரலாம். சாப்பிட்றேலா, தரட்டுமா அப்படிங்கிறார். ஊன்னு சொல்லக்கூட சக்தி இல்லை. நான் மருந்து தரணுமானால் பகவன் நாமா சொல்லுங்கோ. உங்களுக்கு வராதா? நான் வேணா சொல்லி தரட்டுமா? பகவன் நாமா சொல்லி தரட்டுமா? சொல்றேலா அப்படின்னு கேட்கிறார். செத்தாலும் பகவன் நாம சொல்ல மாட்டேன்னு சொன்னார். இப்ப சாவு வரமாட்டேங்கிறது. மரண அவஸ்தையில எத்தனை நாள் போக முடியும்? சரின்னுட்டார். எதை வேணா சொல்றேன்னுட்டார் தம்புரான். ஆஹா, அப்படியா? நான் சொல்லி தரேன், அந்த நாமாவை சொல்லுங்கோ. நம சிவாய சொல்லுங்கோ அப்படிங்கிறார் தம்புரான். நம சிவாய, நம சிவாய. சொல்லுங்க. அடாடாடா, சொல்லுங்க. நம சிவாய. பகவன் நாம சொல்லிட்டே இருங்கோ. நான் போய் மருந்து எடுத்துன்னு வரேன்னு இந்த சன்னியாசி மீண்டும் காட்டுக்குள்ள போய் ஏதோ இலைகள் மூலிகள்லாம் எடுத்துன்னு வந்து தம்புரான் பக்கத்துல உட்காந்து நல்லா உருண்டி ஒரு மாத்திரை மாதிரி ஆக்கி தம்புரான் வாயில போட்டார். தம்புரான் அதை முழுங்கிட்டார். இப்ப சொல்றாரு சன்னியாசி, நாளைக்கு காத்தால இப்படி ஒரு வியாதி வந்திருக்கிற தடமே உங்களுக்கு தெரியாது. கம்ப்ளீட்டா சரியாயிடும். பூர்ணமா பழைய பலம் வந்துடும். நீங்க காத்தால எழுந்திருச்சு உங்க யாத்திரையை தொடரலாம். எங்க போறேன்? நேரா பத்ரிநாத்துக்கு போங்கோ. சரியா? பகவன் நாம சொல்லுங்கன்னா தம்புரான் நம சிவாய, நம சிவாய, நம சிவாய, நம சிவாய அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கார். அடாடா சொல்லுங்க அப்படின்னே சொல்லிட்டு இந்த சன்னியாசி மீண்டும் அந்த காட்டு பாதையில போய் மறைஞ்சுட்டார். கொஞ்ச நேரம் இவர் பகவன் நாமா நம சிவாயன்னு பஞ்சாட்சரம் ஜபிச்சுட்டே இருக்கார். 3 நாளா பட்ட வேதனை, அவஸ்தை, குளிர், வெயில் எல்லாத்தையும் இந்த பாறை மேல தானே படுத்துட்டு இருக்கார். தன்னை மீறி ஒரு டீப் ஸ்லீப்புக்கு போயிட்டார். நன்னா தூங்கிட்டார். மறுநாள் காத்தால முகத்திலையும் முதுகலையும் வெயில் அடிக்க கொஞ்சம் நிதானிச்சுன்னு எழுந்து பார்த்தா இங்க பத்ரிநாத்துக்கு கிளம்பி வந்ததை விட நல்ல ஆரோக்கியமா இருக்கார். அவருக்கே சந்தேகம் ஆயிடுத்து, நமக்கு வயிற்று வலிலாம் வரலையா, வயிற்றுப்போக்கெல்லாம் இல்லையா, நம்ம கண்டதெல்லாம் சொப்பனமா அப்படின்னு அவரே சந்தேகப்படுற அளவுக்கு உடம்பு பலமா இருக்கு. அப்புறம் வேஷ்டி எல்லாம் பார்க்கும்போது அதுல மலங்கள்லாம் இருக்கிறத பார்த்துட்டு, துர்க்கந்தம் வீசுறத பார்த்துட்டு, இல்ல நமக்கு நடந்ததெல்லாம் சத்தியம்தான். ஆஹா, இந்த காட்டு பாதையில என் ஒருவனை கண்டுபிடிச்சு என்னை யாரு காப்பாத்துனது? வைத்தியன்னு இந்த சுற்று வட்டாரத்துல ஒருத்தன் இருந்தானே ஆகில் அதை அந்த ஆசிரமக்காராலே அன்னச்சத்திரக்காராலே பண்ணிருப்பாளே. நம்ம கிளப்பிட்டு வந்த வரையா எந்த வைத்தியரையோ வைத்தியசாலையோ பார்க்கலையே, என்னை யாரு காப்பாத்துனது அப்படின்னு நினைச்சுட்டு இருக்காரு. இது என்ன அதிசயம், இவ்வளவு நடந்தும் நான் இன்னும் சாகாம இருந்தேனே, இது என்ன அதிசயம்? அப்போ நான் சாகிறதும் பிழைக்கிறதும் வேற ஒருத்தவன் கையில இருக்கு போருக்கே. அந்த க்ஷணம் பரமநாஸ்திகனா இருந்த அவருடைய ஹிருதயத்துல தோணியது, இல்ல இந்த உலகத்தை படைத்தவன் ஒருவன் இருக்கான், எல்லாருக்கும் மேல சர்வேஸ்வரன், இறைவன், கடவுள், பிரம்மம்னு ஒண்ணு இருக்கு அப்படின்னு அந்த க்ஷணம் பரமநாஸ்திகன் உத்தம ஆஸ்திகனா மாறிட்டார். மேலும் கண்களை மூடிண்டு ஹிருதயத்துல கவனிக்கிறாரு. இவர் ஜபிக்கல, ஹிருதயத்துல யாரோ உட்கார்ந்து ஜபிச்சுட்டு இருக்கா நம சிவாயன்னு. இது ஒரு பேர் அதிசயம், பேர் அற்புதம்னு நம்பினார். அப்படியே பக்கத்துல உள்ள கங்கையில குளிச்சுட்டு பழைய வஸ்திரங்கள் எல்லாம் ஓரமா போட்டுட்டு தன்னை சுத்தம் பண்ணிட்டு புது வஸ்திரம் உடுத்துட்டு நேரா பத்ரிநாத் போறார். பத்ரிநாத்ல பத்ரிநாராயண அத்தியாச்சரியமாக தரிசனம் பண்றார். அதுக்கப்புறம் அங்க இருந்தபடி நேரா காசிக்கு போறார். காசியில பல வருஷம் கடுமையா பஞ்சாட்சரம் தபஸ் பண்றார். உக்கிரகமான முறையில தபஸ் பண்றார். தபஸ் பண்ண தபோ பலனாக, அந்த க்ஷேத்திர வாச பலனாக
அவருக்கு ஆத்ம சாட்சா்காரம் சித்திச்சுடுத்து. நாமரூபம் இல்லாத போதஸ்வரூபமான அகம்பத அர்த்தமான ஆத்மா தான் நாமரூபமா சிவபெருமானா வந்திருக்கு, நாமரூபமா முருகனா வந்திருக்கு, நாமரூபமா கிருஷ்ணனா வந்திருக்கு. எல்லா நாமரூபமும் ஆத்மா தான். ஆத்மாவுக்கு அந்நியமா லோகமோ எந்த நாமரூபமோ இல்லை. எந்த தேவதா தேவையும் தேவதைகளும் ஆத்மாவுக்கு அந்நியமா இல்லை. எல்லாரும் ஆத்மஸ்வரூபந்தான் அப்படின்னு உபனிஷத் சம்மதமான வேதாந்த ஞானம் இவருக்கு அனுபவத்துல வந்துருத்து. சதா நிர்விகல்ப சமாதி நிலையிலேயே இருக்க ஆரம்பிச்சுட்டார். பூர்ண பிரம்மனிஷ்டராயிட்டார். அது அந்த க்ஷேத்திரத்துடைய, காசி க்ஷேத்திரத்துடைய பெருமை. அது வாசம் பண்ணாலே போருமே. அப்படி இருக்க இப்போ இத்தகைய சிவபக்தனா இருக்கக்கூடிய காசி தம்புரான, பஞ்சாட்சரம் ஜபிச்சுட்டு இருக்கிற காசி தம்புரான கிருஷ்ணன் குருவாயூரப்பன் தன்னுடைய பக்தனா மாத்திக்க போறார், தன்னிடத்துல கூப்பிட்டுக்க போறார். ஏன்னா இந்த ஜீவன் தனக்குன்னு சங்கல்பிச்சுட்டான். அவன் இன்னொருத்தரை எடுத்துன்னு போக விட்டுருவானா? தனக்குன்னு கூப்பிட்டுக்க போறார். எப்படிங்கிறது தான் பார்க்க போறோம்.